ஹாய் இப்போ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 11th கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் நேம் எப்படி கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு 6 ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஸோ இதுக்கு எப்படி நேமிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோன்னா அதில் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்னால் எதை சொல்லுவோம்? ஆல்கஹால், ஆல்டிஹைடு, ஈத்தர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது அதில் சப்ஸ்டிடியூன் குரூப் இருக்கான்னு பாருங்கள். இங்கே சிஹெச் அட்டாச் இருக்கா, இங்கே பிஆர் அட்டாச் இருக்கா? ஸோ இந்த மாதிரி அட்டாச் இருக்கிறதா சப்ஸ்டிடியூன் குரூப்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அட்டாச் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். சிங்கிள் பாண்ட் இருக்கான்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் செயின், அதுக்கு நம்பர் கொடுக்கறது லாங்காக போகுதோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு 1 2 3 4 நம்பர் கொடுக்கலாம். இது இப்படியே செய்யலாம். 1 2 3 இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் 3 கார்பன் தான் வருது இல்லைங்களா? பட் இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்கன்னா 4 கார்பன் வருது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கார்பனுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். புரியுதா? சரி, இப்போ நம்ம நேமுக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்துப்போம். இப்போ நம்பர் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதில் அடுத்தது சப்ஸ்டிடியூன் குரூப் யார் இருக்கான்னு பாருங்கள். சப்ஸ்டிடியூன் குரூப்பில் இப்போது இங்கே CH4ன்னு வச்சுக்கலாம். இது மீத்தேன். இதில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சா அதை நம்ம மெத்தில் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதுவே C2H6 அப்படின்னா ஈத்தேன், C2H5னா எத்தில் அப்படின்னு சொல்லணும். சரி, எதில் இருக்குது? செகண்ட் கார்பன் இருக்குது இல்லையா? செகண்ட் கார்பன் இந்த மெத்தில் குரூப் இருக்குது. அப்போது 2 யார்? மெத்தில். யார் இருக்கா? CH3 மெத்தில், 2 மெத்தில். அடுத்து கார்பன் மொத்தம் 4 இருந்தால் பியூட்டு. எல்லாமே என்ன பாண்டு தான்? சிங்கிள் பாண்டு தான். அப்போ ANE பியூட்டேன். புரிஞ்சுச்சா? 2 மெத்தில் பியூட்டேன். இப்போ அடுத்ததுக்கு நீங்கள் நேம் கொடுக்கலாமா? நம்பர் கொடுங்க. 1 2 3 இப்படி கொடுக்கலாம், அதர்வைஸ் இப்படி கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். ஓகேவா? சரி, இதில் சப்ஸ்டிடியூட் யார்? இந்த CH3யும் இந்த CH3யும். ஓகேவா? ஸோ அப்போது 2 CH3யும் செகண்ட் கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்கு. இப்போது 2 2 ஏன்னா இந்த CH3 செகண்ட், இந்த CH3 செகண்ட். அப்போ அதை மென்ஷன் பண்ண 2 2 ஹைஃபன் போட்டு 2 மெத்தில் இல்லையா? அப்போ டை மெத்தில். அடுத்து இது மீதி இது கார்பன் பாருங்க, ஈத் ப்ரப்பு. எல்லாமே சிங்கிள் பாண்டு, ஏஎன்இன்னு முடிக்கணும். ப்ரப்பேன். இப்போ சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஏஎன்இன்னு முடிக்கணும், டபுள் பாண்ட் இருந்தால் ஈன்னு முடிக்கணும், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஒய்என்இன்னு முடிக்கணும். ஓகேவா? சரி, தேர்டு போகலாமா? இதுக்கு நம்மளுக்கு 1 2 3 4 2 சப்ஸ்டிடியூன் குரூப் இருக்குது. இதில் அல்ஃபபெட் படி பார்க்கணும். புரோமின் தான் ஃபஸ்ட்டு, பி தான் ஃபஸ்ட் இல்லையா? ஸோ அப்போது 2 ப்ரோமோ, 2 ப்ரோமோ. அடுத்தது 3 யாருப்பா? மெத்தில் குரூப் இருக்கா? அதை மென்ஷன் பண்ணணும். 3 மெத்தில், 4 கார்பன், சிங்கிள் பாண்டு. அப்போ என்ன முடிக்கிறோம்? பியூட்டேன். இப்போ இது ஈத்தர் ஃபங்க்ஷன் ROR ஈத்தர். இப்போ இந்த ஈத்தர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கேன். CH3O CH2 CH3 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலேன். எங்கே ஸ்மாலஸ்ட் கார்பன் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கார்பன், இதில் 2 கார்பன். இப்போ இதுதான் சின்னது, இந்த ஒரு கார்பன். அதோட ஆக்சிஜனை கம்பைன் பண்ணிடுங்க, மீதி தனியாக பிரிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜன் இருக்கிறதா நேம் கொடுக்கணும். ஒரு கார்பன் இருக்கா? அப்போது மீத்தாக்சி. 2 கார்பன் இருக்கா? அப்போ ஈத்தேன். பட் நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே ரெண்டுமே சேம் தான். இப்போ ஏதாவது ஒரு சைடு பிரித்து இன்னொரு சைடு தனி இப்படி பிரிச்சுருங்க. ஸோ அப்போ எப்படி கொடுப்பீங்க? மீத்தாக்சி மீத்தேன். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ அடுத்தது இந்த காம்பவுண்டுக்கு போகலாம். இதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஒன்று ஆல்டிஹைடு, இன்னொன்று ஆல்கஹால். இப்படி இருந்துச்சுன்னா ப்ரையாரிட்டி பார்க்கணும். ப்ரையாரிட்டி ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஆல்டிஹைடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கம்பேர்ட் டு ஆல்கஹால். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்போ ஆல்டிஹைடு தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்பர் கொடுக்கும்போது ஃபங்க்ஷனல் குரூப் கிட்டே தான் ஆரம்பிக்கணும். 1 2 3 4. ஸோ அப்போது 2 ஹைட்ராக்சி. OH என்ன சொல்லுவோம்? ஹைட்ராக்சி. கிவ் 2 ஹைட்ராக்சி, 4 கார்பன் பியூட்டேன். அதில் இருக்க இ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஏ எழுத போகணும். ஏன்? இது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா? ஏ எழுத போகணும். ஓகேவா? இப்போ அடுத்தது
இதில் பாருங்கள் இந்த காம்பவுண்டில் இதில் ரெண்டுத்துலேயுமே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போது எங்கேருந்து டபுள் பாண்ட் இருக்கோ அங்கேருந்து நம்பர் கொடுப்போம். 1 2 3 4. ஸோ அப்போது எத்தனை கார்பன்? 4. அப்போ பியூட்டேன். பியூட்டேனில் என்ன செய்யணும் அப்படின்னா பியூட்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? பியூட்டா. அடுத்தது இதில் 1லையும் 3லையும் டபுள் பாண்ட் இருக்கா? ஸோ 1,3. ஓகே, 1,3 யார்? ஈன் இருக்குது. எத்தனை? 2 இருக்கா? 2 கார்பன் இருக்கிறதுனால டைஈன் அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.